ரஹ்மான் ரஹீம். வலக்கது ஜையன்ன சமா அத்துன்யா பிமசாபீஹ வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷ்ஷாத்தீன். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வா இன்னும் ல என்றதும் உம்மா உறுதிக்கு சொல்கிறது நிச்சயமாக, இதை கத்து என்றதும் உறுதிக்கு சொல்கிறது. அதுதான் அசல் மேலும் நிச்சயமாக திட்டமாக ரெண்டு தரக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி சொல்கிறான். ஏண்டா ஏன் சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி சொல்கிறான்டா, அது சொல்ல போகிற விஷயத்தில் டவுட் வரையலும், உங்களுக்கு சந்தேகம் வரையலும். சில நேரத்துக்கு சந்தேகத்தை நீக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறான். ஏண்டா சில விஷயங்கள் எங்களோட மனுஷன் மூளைக்கு படாத விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு மூளை இல்லை. அது சொல்லிட்டு தான் சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ரெண்டு தரக்க உறுதிப்படுத்தி சொல்கிறான், நிச்சயமாக திட்டமாக. ல என்றது நிச்சயமாக, இன்னும் திட்டமாக, ரெண்டுமே உறுதித்தான். ஜெய்யன்னா, இதை நான் என்றதுக்குள்ளுமா நாங்கள் என்ற அர்த்தம் இருக்குது. அதை கிராமரில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இப்போது கிராமர் தெரியாதாக்களுக்கும் விளங்குறதுக்கு இது நாக்குள்ளே நாங்கள் இருக்குது. ஜெய்ய என்று சொல்கிறது அலங்கரிச்சிக்கிறேன். அப்போ யார் அலங்கரிச்சிக்கிறேன்? ஜெய்யன்னா, நாங்கள் அலங்கரித்தோம். நிச்சயமாக இல்லை நிச்சயமாக திட்டமாக நாங்கள் அலங்கரித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், நாங்கள் பசுந்தாக்கிக்கிறோம். என்னத்தை? அஸ்ஸமா என்ன? வானம். அத்துன்யா என்ன? இது நாங்கள் நினைக்கிறோம் தானே பூமி என்று. இது பூமி இல்லைம்மா. இது அர்த்தம் கீழே உள்ள, எத்தனது? கீழே உள்ள, அருகில் உள்ள என்ற அர்த்தம் எடுக்கணும். அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது தானே, 7 வானம், 1 2 3 4 5 6 7. 7ல் இது துன்யா என்றது கீழே இருக்கிறது. கடைசி வானம் தான் துன்யா. துன்யான்றது கடைசி என்ற அர்த்தம், கீழே இருக்கிற அர்த்தம். அப்போ ஏன் நீங்கள் யோசிப்பீங்க, அப்போ ஏன் துன்யாவுக்கு ஏன் துன்யான்னு பேர் வச்சுக்குது? துன்யாவோட அர்த்தம் கீழே இருக்கிற கடைசி என்றா, ஏன் துன்யாவுக்கு நாங்கள் இருக்கிற துன்யாவுக்கு ஏன் துன்யான்னு பேர் வச்சுக்குது? ஏனெண்டா அம்மா, ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு லெவலுக்கு தானே, நல்ல வாழ்க்கை, பெஸ்ட் வாழ்க்கை அப்படிக்கு தானே. அதில் லோவஸ்ட் வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கை. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, லோவஸ்ட் வாழ்க்கை, குறைஞ்ச வாழ்க்கை, ஈக்கிறதுலேயே ஆக தரமட்டமான லோவஸ்டான வாழ்க்கை தானே இந்த துன்யாவோட வாழ்க்கை. இன்றைக்கு மனுஷன் லட்சக்கணக்கான பொறுமதியான கார் ஓட்டுறது, வானம் ஓட்டுறது, இது எல்லாமே அரபிட கருத்துப்படி இது கேவலமான வாழ்க்கை. துன்யாவுடைய வாழ்க்கை இது கேவலமான வாழ்க்கைன்னா லோவஸ்ட் வாழ்க்கை. இதுக்கு விட குறைவான வாழ்க்கை ஒன்று இல்லை. அப்போ சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் தான் உண்மையான அந்தஸ்துகள் இருக்குது, தரஜாக்கள் தொடர்ந்து இருக்குது. துன்யாவுடைய வாழ்க்கை தான் லோவஸ்ட் வாழ்க்கை. இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இது, இந்த வீடு, இந்த வாகனம், இந்த நான் தின்ற, உதாரணத்துக்கு நான் தின்ற ஒரு மாங்காய், இது தான் டேஸ்ட்டில் லோவஸ்ட் டேஸ்ட்டான மாங்காய். நான் தின்றேன் துன்யாவில் இருக்கிற நல்ல டேஸ்ட்டான மாங்காவை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் அது தான் லோவஸ்ட், குறைஞ்ச டேஸ்ட் இருக்கிற மாங்காய். அப்போ அதில் ஒவ்வொரு லெவல் எங்கே இருக்கும்? சொர்க்கத்தில் மாங்காய் லெவல் எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் நினைப்போம், அப்போ துன்யா லோவஸ்ட் வாழ்க்கைன்ற, அப்போ நரகத்தில் மாங்காவே இல்லையம்மா. நரகத்துடைய வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கையாகவே கணக்கெடுத்து இல்லையா? அது ஒரு வாழ்க்கையே இல்லை, அது வாழ்க்கையும் இல்லை, மௌத்தும் இல்லை. அது ஒரு ஜாய் இடம் ஒன்று நரகம். அங்கே மௌத்தாவே மாட்டாங்க மனுஷன், அது வாழ்க்கையும் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் நல்லா வச்சுக்கோங்க, துன்யா இப்போ துன்யான்ற வார்த்தை சொல்லக்கூட தலைக்கு வரணும். இது லோவஸ்ட் வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ லக்ஷரி எங்களுக்கு விளங்குது. லக்ஷரி ரப்புடைய பார்வையில் கொசுரைக்கும் பொறுமதி இல்லாதது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் துன்யா சொல்லி தான் கொசுரைக்கே பொறுமதி இல்லை. ஆனால் ஈன அர்த்தம் துன்யான்றது உலகம் இல்லைம்மா. ஈன அர்த்தம் கீழேன்ற அர்த்தம். அதை வச்சு தான் துன்யாவுக்கு அர்த்தம் இது கீழே உள்ள வானம், இல்லாட்டி அருகில் உள்ள வானம். விளங்கிச்சாம்மா? அருகில் உள்ள வானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக திட்டமாக நாங்கள் அழகுபடுத்திக்கிறோம் அருகில் உள்ள வானத்தை. எதை கொண்டு அழகுபடுத்திக்கிறோம்? இந்த பீக்கி கொண்டு ஆலண்டு எடுக்கிறோம். மசாபி என்று சொன்னாமா விளக்கு, வீட்டில் லேம்ப் போடுவாங்க, இல்லாட்டி லைட் போடுவாங்க, அதுதான் மசாபி என்றது. சரிதானே? மசாபி. அதை சுப என்றா தொழுவுரை வெள்ளை, ஏன்னா வெளிச்சத்தை கொண்டாட, வெள்ளைக்கு தான் வெளிச்சம் பாரு. அப்போ வெளிச்சத்தை கொண்டாட ஒரு பொருள் தான் மசாபி. அதில் தான் அது அர்த்தம் வருது. வெளிச்சத்தை கொண்டாடை தான் எங்களோட விளக்கு, மசாபி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், விளக்குகளை கொண்டு நாங்கள் வானத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? அலங்கரிச்சிக்கிறோம். லைட் போட்டிக்கிறான் அல்ல வானத்தில்.
நீங்கள் லைட் கண்டிக்கிறீங்கன்னு என்னது எல்இடி பல்ப் என்ன சொல்லி இந்த வானத்தில். அப்போ என்னத்தை பற்றி அல்லா சும்மா சொல்கிறாங்க, வானத்தில் லைட் போட்டிக்கிறாங்க. அல்லா சுபானத்தில் சொல்கிறோம் நாங்கள் வானத்தை லைட் போட்டு பசந்தாக்கிக்கிறோம். என்ன லைட்டை பற்றி பேசுகிறாங்க? நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறோம். அல்லா சுபானத்தில் சொல்கிறான் நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறான். சரிதானே? மசாபியான நட்சத்திரங்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே, அப்போ எங்களுக்கு விளங்குற வானம், அப்போ என்ன வானம், இதா வானம் என்று அல்லா சுபானத்தில் அதுக்கு தான் அவங்களுக்கு பதில் தந்திக்கிறான். என்ன பதில் தந்திக்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு விளங்குற வானம் இது வந்து கீழே இருக்கிற வானம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற வானம் கீழே இருக்கிற வானம் என்று? ஏண்டா அல்லா சுபானத்தாலா சொல்கிறான் கீழே இருக்கிற வானத்தில் தான் நான் என்னத்தை வச்சுக்கிறேன்? நட்சத்திரங்களை வச்சுக்கிறேன். ஓ, மசாபி என்றா விளக்கு, அர்த்தம் விளக்கு. ஆனால் அல்லா சுபானத்தால் பசந்துக்கு சொல்கிறேன் அதை எங்கள் சுபானல்லா எங்கள் வீட்டில் லைட் தான் எங்களுக்கு விளக்கு. ரப்பு சொல்கிறான் அவன்கிட்ட விளக்கு என்ன தெரியுமா? நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரமுமா இந்த உலகத்தை விட பெருசு. உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெருசு, 100 மடங்கு 1000 மடங்கு, இந்த உலகத்தை விட கோடி மடங்கு பெருசு நட்சத்திரமும் நீக்கும். அவ்வளோ பெருசு ஒவ்வொரு நட்சத்திரமும். எங்களோட சூரியனே எங்களோட உலகத்தை போல் எத்தனையோ மடங்கு, அதுவும் ஒரு நட்சத்திரம் தானே. அப்போ இதை விட பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது, கோடி மடங்கில் அல்லாமல் பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது. எங்களோட உலகம் நத்திங். அல்லா சுபானத்தால சொல்கிறான் ஓண்ட லேம்ப் வந்து வீட்டில் போடுற பல்ப், நான் போட்டிக்கிற லேம்ப் அது ஒவ்வொன்று உலகத்தை விட பெருசு. சுபான அப்போ அல்லா சுபான் அதுதான் சொல்கிறேன் இது உங்களோட தலைக்கு படாது. அதுதான் அல்லா சுபான் வழக்கத்துன்ற வார்த்தையை பாதிக்கிறான். எங்களோட மூளைக்கு இதை யோசிக்கவே இல்லை, எங்களோட மூளைக்கு படாது. ஏன்டா இவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு சயின்டிஸ்ட்மார் வானத்தை வானத்தை பார்க்குறாங்களோ அந்த எல்லா இடமும் நட்சத்திரம் மீது தான். வானத்தை பார்க்குற அத்தனை இடமும் நட்சத்திரம் இல்லாத வானம் ஒன்று இன்னும் கண்டில்லாம. அப்படின்ற என்ன அர்த்தம்? இன்னும் எல்லாமே ஒன்றாவது வானத்தில் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ சயின்ஸ் டெவலப் ஆகியும் எல்லாரும் ஒன்றாவது வானத்தில் தான் இருக்கிறாங்க. சுபானல்லா அல்லா சுபான் இவ்வளோ சக்தி உள்ளவனாயிடுச்சு. அவனோட 2வது வானம் எவ்வளோ பெருசாகும். சுபானல்லா வலகது செய்யன்ன சமா துன்யா பிமசாபி. சரிதானம்மா? 2வது வானம் எவ்வளோ என்று தஃப்சீரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சுருக்கமானதான். வஜ அல்னா அதே ஆயத்தான். வா இன்னும் ஜ அல்நாஹா. ஜால என்றது ஆக்கினான் என்று அர்த்தம். நான் சொன்ன நான் என்றது இன்னும் நாங்கள் என்று. நாங்கள் ஆக்கினோம். ஹா என்றா ஹிய வரும். ஹியண்டா அதை நாங்கள் ஆக்கினோம். அதை இது நட்சத்திரத்தை, அதை மசாபி, அதை விளக்கு, அதை நட்சத்திரத்தை நாங்கள் ஆக்கினோம். ருஜூமல் லிஷாத்தீன். ருஜூமல் என்றாம்மா எரிக்கற்களாக, எரிபொருட்களாக. எங்களோட வார்த்தையில் சொல்லணும்னா மிசைல்கள் மாதிரி ஒன்று வீசி அடிக்கிறது. ருஜுமென்றே வீசி அடிக்கிறது ரஜமா. அப்போ வந்து ஒரு எரிக்கற்களாக வீசி அடிக்கிற பொருட்களாக அல்ல சுபானத்தில் சொல்கிறான். அது விளக்குகள் அவன் ஆக்கிறான். யாருக்கு வீசி அடிக்கிறதுக்கு? ஷைத்தான். இது 2 வார்த்தை. ஷைத்தான் நீ என்றது 2 வார்த்தை. லீ என்றா இக்கு, ஷைத்தான் கலை என்று அடிக்கே மேலும். அசத் ஷைத்தான் கலை என்று போட்டிக்கிறாது. ஷைத்தானுக்கு என்று அடிக்கே மேலும். ஷைத்தான்களுக்கு அடிக்கிறதுக்கு அல்லா சுபானத்தால சொல்கிறான் நாங்கள் அதை நட்சத்திரங்களை அதை ஆக்கி வச்சுக்கிறோம். இல்லைங்களா? ருஜூமுல் லிஷாத்தி. ருஜூமுல் என்று சொல்கிறது எரிக்கற்களாக. ஷைத்தான்களுக்கு எரிக்கற்களாக நாங்கள் அதை ஆக்கிக்கிறோம், நட்சத்திரங்களை ஆக்கிக்கிறோம். அப்படின்ட்டு அல்லா சுபானத்தால வானத்தில் ஒவ்வொரு இடத்துல டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் போட்டு வச்சுக்கிறான். ஷைத்தான் வந்து இந்த சூராஜின்ல வருது. இது ரெடிட்டு தஃப்சீரில் பார்ப்போம். ஷைத்தான் வந்து வாரையாம் ஷேப்பில் ஒட்டு கேட்குறதுக்கு, ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு வாரையாம். அதை அடிச்சு விரட்டுறது. மிசைல் அடி விரட்டு கொண்டு போய் படுவாங்க. டார்கெட் மிசைல்ஸ். சுபானல்லா அல்லா சுபானத்தில் உசக்க போகிறோண்டே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியாது. சுபானல்லா. சரிதானேம்மா? இன்னொரு தரக்க பார்ப்போமா? அடுத்த இதுக்கு போக முந்தி வலக்கது ஜையன்ன சமா அத்துன்யா பிமசாபிய வஜால்னாஹா ருஜூமல் லிஷாத்தீன். தஃப்சீரை செய்யாமலே இவ்வளோ டைம் எடுக்குது. சுருக்கமான தஃப்சீர் எவ்வளோ டைம் எடுக்குமோ தெரியாது. வலக்கதெண்டா வா என்றா இன்னும், லக்கதெண்டா நிச்சயமாக, கது திட்டமாக, இல்லை நிச்சயமாக, ஜெய்யன்னா நாங்கள் அழகாக்கிக்கிறோம், சமா வானத்தை, துன்யா கீழே உள்ள வானத்தை, அருகிலுள்ள வானத்தை, பிமசாபிஹ் விளக்குகளை கொண்டு, விளக்குகளால் அழகாக்கிக்கிறோம். வஜால்னா இன்னும் நாங்கள் ஆக்கிக்கிறோம் அதை ருஜூமல் என்று சொல்கிறது எரிக்கற்களாக, மிசைல்களாக, ஷைத்தான்களுக்கு. சரிதானம்மா? இதை மட்டும் விளங்கிச்சா?
அடுத்த இதுக்கு போமா ஜால்னா என்றா நாங்கள் ஆக்கினோம் நாத்துன்ற நாங்கள் ஜால் என்றே ஆக்கினோம் அதுதான் எல்லாத்துக்கும் கலர் போட்டிக்கிறாரு உங்களுக்கு தமிழ்லையும் கலர் போட்டிக்கிறாரு அரபுலையும் கலர் போட்டி அதை ஹியதான் ஆஹா அந்த நட்சத்திரங்கள் மசாபி பேசிக்காக அதெல்லாம் விளக்குகள் சரித்தானே வாழ்த்ததுனா லகும் அதாப சயிர் நான் உரமாக போக நினச்சேன் முழுக்கே முடிக்க நினச்சேன் இன்னும் 5ஆயிரத்துல ஸ்டாக் ஆகிடும் வாழ்த்து நான் கொஞ்சம் உரமாக போகிறேன் வாண்டா இன்னும் அகுத்ததுனா என்று சொன்னால் அர்த்தம் தயார் செய்கிறேன்னு அர்த்தம் தார் தயார் செஞ்சுக்கிறோம் முறை நான் வந்திக்கிறேன் தார் தயார் செய்கிறப்ப நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் லகும் அவர்களுக்கு ஹும் என்ற அவர் ல என்றது இக்கு அவர்களுக்கு நாங்கள் தயார் செஞ்சுக்கிறோம் இப்போ நாங்கள் என்னத்துக்கு எடுக்கிறாரு அல்லாஹ் ஜல்ல ஜல்ல நான் என்று தானே அது வந்து தஃப்சீலில் டீட்டெயிலாக வர டிஸ்கஷன் தஃப்சீலில் பார்ப்போம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு நான் என்று சொல்லாமல் நாங்கள் என்று சொல்கிறேன் அதுக்கு ஒரு 20 நிமிஷம் சரி போகும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்ஷா அல்லாஹ் சரியா நாங்கள் இப்படி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை விட அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமே உதாரணம் சொல்கிறேன்டா இப்போ ஒரு ராஜா வந்து சொல்கிறேன் நாங்கள் தான் அதை செஞ்சோம் இப்போ நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் ஒரு பெரிய பொசிஷன் ராஜா ஒன்று மாதிரி பேச போகல கம்பீரமாக பேசுகிறேன் தானே நாங்கள் தான் செஞ்சோம் நல்லா தான் எல்லாம் செய்கிறேன் அதை சும்மா அதை காட்டுறது அதுதான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிதானே நாங்கள் தயார் செய்துள்ளோம் அவர்களுக்கு யாருக்கு இது அவர்கள் அதை ஷைத்தான்களுக்கு என்ன தயார் பண்ணிக்கிறோம் அசாபஸ் சயீர் அசாப் என்ன உங்களுக்கு தெரியும் அசாப் தண்டனை என்ன எதுவுடைய தண்டனை சயீர் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் தண்டனைய அந்த நெருப்பு சும்மா நெருப்பு இல்லை சயீர் என்றது நாரெண்டா நெருப்பு சயீர் என்றது வந்து அந்த நெருப்பு பற்றி கொண்டே இருக்குது சும்மா அப்படி பற்றி அந்த சில நெருப்பு கண்டிக்கிறீங்களா கொழுந்து விட்டு எரியும் இப்படி ஊன்னு பத்தும் அந்த மாதிரி பெட்ரோல் பற்றி கொண்டேயும் அந்த மாதிரி நெருப்பு இப்பயும் பற்றி கொண்டிருக்குது இவங்களுக்கு ஷைத்தான்களுக்கு நாங்கள் தயார் செஞ்சு அல்ல நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இவங்களுக்கு மிசைல் வந்து துணியால் அடிக்கிறது அது பட்டோன்னே என்னது நரகமும் மீக்குது இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு நிராகரித்தாங்களுக்கு சரிதானே ஷைத்தான்களுக்கு விளங்கிச்சாமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் இதை குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை பற்றி எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும்